இத்தனை இத்தனை பகுதிகளுக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிற விஷயங்கள் யாரோட விஷயங்களையும் வரலாறு மறந்து வீச்சு வரலாற்று பக்கங்கள்ல இருந்து கூட அவங்களோட பெயரை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு. ஆனால் எளிமையாக வளர்ந்த மாணவர்களோட இகலோகத்தில் சொல்லுவேன், எளிமையாக வாழ்ந்த மாணவர்களோட பக்கங்களெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு வர்றவங்க ஒவ்வொருவரோட மானிடர்கள் இதயத்திலும் மனசுக்குள்ளும் ஆணித்தரமாக பிரபஞ்சத்தில் எழுதி வச்சுருக்கு. அது எப்பவும் எங்கேயும் மாறாமல் இருந்துக்கிட்டு வருது. எளிமையே வலிமை, அன்பே ஆயுதமாக கொண்டு எளிமையில் அற்புதமாக வழி நடந்த சபையில் எல்லாரும் எளிமையாக இருந்து அன்பாக இருந்து இறை கருணையோடு இருந்து அகத்தியம் நினைக்கின்ற அளவுக்கு இருக்கிற அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் இறை சபையில் கொடுக்கப்படுது. எல்லா அனுகிரகங்கள் கொடுக்கப்படுது. வேண்டாங்க போது வேண்டியதெல்லாம் அவங்களை சுற்றி தூவப்படுது. எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு ரொம்ப 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 இயல்புல வந்தடையுது. எந்த விதமான முயற்சிகளும் செய்யாத போது இறைச்சபை சீடர்கள் அதெல்லாம் கண்டு மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இறைத்தன்மையோட அன்பே வடிவமா அன்பே ரூபமா அகத்தியனை வணங்கி நில்லுங்க. அசைக்க முடியாத ஆற்றலோட இருக்க. எந்த விஷயங்கள் காத்தடிச்சாலும் மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் என்ன அடித்தாலும் அவங்க என்ன சொன்னாலும் இவங்க என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் இறைத்தன்மையோட அன்பா வளம் வர அகத்தியத்தோட அனுகிரகங்கள் நமக்கு கிடைச்சி நிற்கட்டும். எப்பவும் அவர் கொடுத்து நிற்கிறதுக்கு அவரோட திருவடியை மீண்டும் மீண்டும் எல்லாரும் சேர்ந்து வணங்கி நின்று அகத்தியத்தை மகிழ்வித்து அகத்தியத்தின் அற்புதமான ஒரு சின்ன அந்த நிறைவான வார்த்தைகளை கேட்டு சச்சங்கம் பண்ணிக்கிறோம். ஓம் அகதி சாய நமக. இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதி சாய நமக. இகலோக மானிடர்கள் மனம் குளிர இகலோக நிலைகளில் உழன்று வருகின்ற மாநில நிலைகளுக்குள் இருக்கும் அத்தகைய கணங்களினுடைய மனங்களில் இருக்கும் வேற்று மாற்று நிலைகளை வேறறுக்கக்கூடிய அருஞான போதனைகளை நாளிகை பொழுதுகள் தவறாது சூட்சமமாகவும் இயல்பாகவும் அற்புத நிலைக்குள் இருந்து ஆசிகள் வழங்குகின்ற பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஆசானே அகத்தியன் வாழ்த்துகின்றார். இறை சபைக்கு நல்ல ஆசிகள் வழங்குகின்ற பொழுது, இறை சபை சித்தருக்கு அருளாற்றல் கொண்ட ஆசிகள் வழங்குகின்ற பொழுது அவ்வாசிகள் அனைத்தும் அவன் திருவாய் மொழிகளின் மூலமாக சீடர்களுக்கும் இகலோகத்திற்கும் பரிசாக வழங்கப்படுகின்றது. ஒவ்வொரு நாளிகை பொழுதும் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றது. அந்நிலைகள் தவழ்ந்தோடும் சிவசபையை நாடி வந்து அமர்ந்து பல்வேறு பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ பேராற்றல் கொண்ட நிகழ்வுகளில் எல்லாம் கலந்து கொள்கின்ற சீடர்கள் சபை நோக்கி வர இயலாத காலங்களிலும் சபை நினைவோடு வளம் வருகின்ற பொழுது இவ் அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற சீடர்களோடுதான் உரையாடுகின்றோம் என்று கூறுகின்றோம். ஒவ்வொரு சீடனும் அவன் தவம் இருப்பது சபையில் தான், இல்லத்தில் அமர்ந்த பொழுதும் அவன் வளம் வருவது சபையில் தான், சித்தனோடுதான் இகலோகமதில் வளம் வருகின்றார்கள் என்று அகத்தியன் நல்ல ஆசிரியர் வழங்குகின்றார். அவ்வாறு வளம் வருகின்ற ஒவ்வொருவனும் பிரபஞ்சத்தை கண்டு பிரபஞ்சத்தில் வளம் வருகின்ற மாற்று நிலை கொண்டோர்களை கண்டு மாநிலங்களை கண்டு வேற்று நிலை கண்டு எத்தகைய அச்சமும் சாரணமும் சந்தேக நிலையும் கொள்ளாது தைரிய நிலையோடு ஞான நிலையோடு வளம் வர வேண்டும் என்று அகத்தியன் நல்ல ஆசிரியர். இறை சிந்தனையே உள்ளுக்குள் இருந்து உரையாட வேண்டும். இறை சிந்தனைக்குள் இருந்து வருகின்ற வார்த்தைகளே வர வேண்டும். தன்னுடைய அடியால் நிலைமனதில் சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் தவம் இருக்கின்றான் என்ற நினைவோடு என்ற நம்பிக்கையோடு வளம் வருகின்ற பொழுது, ஆற்றலோடு வளம் வருகின்ற பொழுது எத்தகைய ஆற்றலும் உன்னை சூழ்ந்து வருவதற்கும் தங்கள் இல்லங்களை சூழ்வதற்கும் எத்தகைய நிலைக்கும் இடமில்லை என்று அகத்தியன் நல்லாசிரியர். அற்புத நிலையால் ஏகதசி பெருநன்னாளிலே அவதார கணங்களோடு அவதார சித்தன் தவமிருந்து ஆற்றிய அற்புதமான தவ பேராற்றல் கொண்ட அத்தகைய ஏற்றம் கொண்ட நீரானது இயல்பு கொடிமரத்திற்கு காரை பார்க்கப்படுகின்ற பொழுது அது பிரபஞ்சத்திற்கு காரை பார்க்கப்படுகின்ற சீடர்களின் இல்லங்களிலே அத்தகைய அபிஷேக நிலைகள் சென்று சேருகின்றது. சிவமகா வாழை சித்தன் வடிவில் என்று அகத்தியன் பார்க்கின்றது. அத்தகைய நிலை கொண்ட சபைகளிலே பூஜை கண்டவனே சிவமகா வாழை சித்தனே அகத்தியன். ஓம் அகதி சாய நமக. உமக்கு நல்ல ஆசிகள் வழங்கி
அற்புத பிரபஞ்ச மகாசபையின் சீடர்களுக்கு பேராற்றல் கொண்ட ஆசிகள் உமது கரத்தின் மூலமாக வழங்கி நீ வழங்கும் திருநீற்றில் கலந்திருக்கின்ற அற்புதமான பாசான நிலைகள் அவரவர்களுக்குள் இருக்கும் மாற்று நிலைகளை உடல் நல குறைகளை வேற இருக்கின்ற அற்புத நிலையோடு வளம் வருக என்று நல்லாசிகள் வழங்கி நிறைவு செய்து சித்தனே நல்லாசிகள் வழங்கி நிறைவு செய்து அமர்கின்றோம், உரைக்கின்றோம் உங்களுக்கு ஒரு ஆகமம். சிவமகா வாழை சித்தன் திருக்கரத்திலிருந்து ஒரு வினை தீர்க்கும் கனி பெற்று வடக்குவா செல்வியினுடைய ஆலயத்தை உள்ளிருந்தவாறு 3 முறை வலம் வந்து அங்கு சிவமகா வாழை சித்தன் நாமம் கூறி வணங்கி அத்தகைய ஆலயத்தின் திருவாயிலில் நின்று மூன்று சிறுபிடி மண் எடுத்து ஒரு வெண்மை துணியில் மஞ்சள் தோய்ந்த வெண்மை துணியில் வைத்து 3 கைப்பிடி மண் எடுத்து சிவகூரை தலம் முன்வந்து 3 கைப்பிடி மண் எடுத்து இயல்பு கொடிமரத்திற்கு பின் சென்று அங்கிருந்து 3 கைப்பிடி மண் எடுத்து அத்தகைய துணியில் வைத்து அத்தகைய வினைத்திருக்கும் கனியோடு இருக கட்டி உமது இல்லத்தின் திருவாயிலில் இன்று அந்தி சாயும் வேளையில் அதனை உமது இல்லத்திற்கு நேராக அது இருக்குமாறு அமைத்துக் கொள்ள அகத்தியா நல்ல ஆசிகள் சிவமகா வாழை சித்தன் திருக்கரத்திலிருந்து ஆசிகள் வழங்கப்படுகின்றது. இத்தகைய நிலை கொண்ட நிலைகளிலும் சிந்தனையில் இருக்கும் விடாப்பிடியான சிவமகா வாழை சித்தனுடைய தவ பேராற்றல் உனை பிடித்திருக்கின்றது என்று அகத்தியன் ஆசிகள். அத்தகைய ஆற்றலுக்குள் எவ்வாற்றலும் உள்ளில்லை என்று அகத்தியன் ஆசிகள் வழங்கி அத்தகைய வினை தீர்க்கும் கனி அத்தகைய தளத்தில் இருக்கின்ற காலம் அது சுருங்குகின்ற காலத்தில் உன்னுடைய நினைவு சிவமகா வாழை சித்தன் நினைவோடு கலந்திருந்து அத்தகைய நினைவு